Good morning students. Next example 2.38. The houses of a street are numbered from 1 to 49. Sendil's house numbered such that the sum of numbers of the houses prior to the Sendil's house is equal to the sum of numbers of the houses following Sendil's house. Find the Sendil's house number. ஒரு ஸ்ட்ரீட்ல மொத்தம் 49 ஹவுசஸ் இருக்கு. அதுக்கு டோர் நம்பர் 1ல இருந்து 49 வரை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த தெருவுல ஏதோ ஒரு வீடு செந்திலோட வீடு. அந்த செந்திலோட வீட்டு நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் த செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, செந்தில் வீட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா வீட்டு நம்பரையும் நம்ம சம் பண்ணோம்னா, செந்தில் வீட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா வீட்டு நம்பரையும் சம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டோர் நம்பர் 1, அடுத்து 2, அடுத்து 3. செந்தில் வீடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் பி த செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர்னு எடுத்துக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ப்ரியர் டு த செந்தில்ஸ் ஹவுஸ். செந்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வீட்டு நம்பரையும் சம் பண்றது. அப்ப செந்தில் வீட்டுக்கு முன்னாடி எல்லா வீட்டு நம்பரையும் டோட்டல் பண்ணும். ஃபர்ஸ்ட் டோர் நம்பர் 1, அடுத்து 2, அடுத்து 3 டோட்டல் பண்ணிக்கிட்டே வரேன். செந்தில் வீடு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்ப செந்தில் வீட்டுக்கு முன்னாடி டோர் நம்பர் x-1. இது எல்லாத்தையும் சம் பண்றது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கன்னா, செந்தில் வீட்டுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா வீட்டு நம்பரையும் சம் பண்றதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப செந்தில் வீடு எக்ஸ்ன்னு எடுத்தனால இதுக்கு அடுத்த டோர் நம்பர் x+1, இதுக்கு அடுத்த டோர் நம்பர் x+2, அது அடுத்த டோர் நம்பர் x+3. அந்த தெருவுல கடைசி டோர் நம்பர் 49. சரியா? இப்போ இதை திரும்ப அப்படியே எழுதிக்கோ. 1 + 2 + 3 and so on plus x-1 which is equal to, இது ஆக்சுவலா என்னது, செந்தில் வீட்டுல இருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா வீட்டு டோர் நம்பரோட சம் வேல்யூ. இதை ஷார்ட் அவுட் பண்ணி எப்படி எழுதிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, அந்த தெருவுல இருக்க எல்லா வீட்டு டோர் நம்பரையும் சம் பண்ணிடுறேன். அந்த தெருவுல இருக்க எல்லா வீட்டு டோர் நம்பரையும் சம் பண்ணிடுறேன். அந்த சம் பண்ண வேல்யூல இருந்து செந்தில் வீடு வரை இருக்கிற எல்லா டோர் நம்பரையும் சப்ராக்ட் பண்ணிடுறேன். அப்படி சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். பாருங்க, செந்தில் வீட்டுக்கு அடுத்த வீட்டு டோர் நம்பர் வந்து கடைசி டோர் நம்பர் வரை எல்லாத்தையும் சம் பண்றது இது, இந்த எக்ஸ்பிரஷன். இதை ஷார்ட் அவுட் பண்ணி இப்படி எழுதிக்கிறேன். பாருங்க, மொத்தமா இருக்கக்கூடிய அந்த தெருவுல மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா வீட்டு டோர் நம்பரையும் சம் பண்ணிட்டேன். அதுல இருந்து செந்தில் வீட்டு டோர் நம்பர் வரை, அந்த தெருவோட ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து செந்தில் வீட்டு டோர் நம்பர் வரை எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா செந்தில் வீட்டுக்கு அடுத்த வீட்டுல இருந்து கடைசி வீடு வரை டோர் நம்பர் கிடைச்சிடும். அப்போ இதை இப்படி ஷார்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கேன். ஏன் இதை இப்படி எழுதியிருக்கேன்னா, இதை இப்படி எக்ஸ்பிரஷனை மாத்தி எழுதும் போதுதான் நம்ம இங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். பாருங்க, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா. ஒரு டேர்மும் ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப இது அரித்மெட்டிக் சீரிஸ், இது அரித்மெட்டிக் சீரிஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னே இதை சொல்ல முடியுமா, இது அரித்மெட்டிக் சீரிஸ்னு? பாருங்க, x+1, அடுத்து x+2, அடுத்து x+3 ஒன்னொன்னா ஆட் ஆகிட்டே போகுது. இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ன்ற டேர்ம் வரனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவோம் இதை சால்வ் பண்ண. அப்போ நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிற மாதிரி மாத்திக்கிட்டோம்னா இதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதுக்காக தான் இதை ஈஸியா கன்வெர்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். பாருங்க, இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? இது 3 எக்ஸ்பிரஷனுமே நமக்கு அரித்மெட்டிக் சீரிஸ். ஏன்னா ஒரு டேர்மும் ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப அரித்மெட்டிக் சீரிஸ் ஃபார்முலா நமக்கு SN, ஃபார்முலா n/2 bracket a plus l, n/2 bracket a plus l. என்னன்றது என்னது, நமக்கு இங்க என்ன இருக்கோ மொத்த டேர்ம் வரிசையா தானே இருக்கு. 1 + 2 + 3 எக்ஸெட்ரா வரிசையா கவுண்ட் ஆகுது. அப்ப கடைசியா என்ன நம்பர் இருக்கோ அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். கடைசியில் x-1 இருக்கனால ஃபார்முலா n/2னா நம்ம x-1/2 எழுதணும். பிராக்கெட் a plus l, a வேல்யூ 1 பிளஸ் லாஸ்ட் டேர்ம் வந்து x-1. அதே மாதிரி இங்க இது ஒன்னொன்னா ஆட் ஆகிட்டே போகுது. அரித்மெட்டிக் சீரிஸ், ஃபார்முலா n/2 a plus l. என்னன்றது என்னது, நமக்கு வரிசையா ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கனால கடைசியா இருக்கிறது தான் n வேல்யூ. டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 49. 49/2 a plus l, a வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, a plus l லாஸ்ட் டேர்ம் 49. அதே மாதிரி இங்க 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அரித்மெட்டிக் சீரிஸ். நம்ம ஃபார்முலா n/2 அப்ளை பண்ணா nன்றது கடைசியா வரக்கூடியது. ஸோ x/2 பிராக்கெட்ல
a value 1 plus l value x. சால்வ் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்பிரஷன்லயுமே by 2 சேமா இருக்கா? 3 எக்ஸ்பிரஷன்லயும் by 2 சேமா இருக்கு. கேன்சல் பண்ணியாச்சு. இதுல -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ x - 1 into x equal to 1 + 49 50. 49 into 50 minus x into 1 plus x. சால்வ் பண்ணுவோமா? நமக்கு என்ன வரும் பாருங்க. இந்த x உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா x into x, x square, x into -1 minus x equal to ஒரு 0 வருமா? 49 into 5 2450. இந்த x உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. மைனஸ் x உள்ள ப்ராடக்ட் -x into 1 minus x, அதே மாதிரி -x into x minus x square. போத் சைடும் -x சேமா இருக்கு. கேன்சல் பண்ணிட்டோம்னா x square, இந்த -x square இங்கிட்ட வந்தா பிளஸ் ஆயிரும். பிளஸ் x square equal to 2450. x square plus x square answer 2x square equal to 2450. மல்டிப்ளை டு இங்கிட்ட வந்துருச்சுன்னா டிவைட் ஆயிருமா? அப்போ 2450 divided by 2, 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா x square equal to 1 time 1 2 2 5. அப்போ x equal to square root of 1225. x equal to plus or minus 35. நம்ம டோர் நம்பர் தானே, செந்திலோட டோர் நம்பர். அப்போ பாசிட்டிவ்ல மட்டும் எடுத்துக்கோங்க. therefore செந்தில்ஸ் house number is 35. அப்ப செந்திலோட house number என்ன? 35. இதோட இந்த sum complete ஆகுது. Thank you.